ஓகே, இது யூஸ்வலாக இந்த ஹெட்டிங்கை பார்த்தாலே கொஸ்டின் புரிஞ்சிடணும். ஓகே, இந்த ஹெட்டிங்கை பார்த்தா என்ன, சம் ஆஃப் ஆல் சப்செட் எக்ஸ்ஆர்ஸ் டோட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்செட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ 2 5 6னா 2 5 ஒரு சப்செட்டு, 2 ஒரு சப்செட்டு, 2 5 6 ஒரு சப்செட்டு, எல்லா சப்செட்ஸையும் எக்ஸ்ஆர் பண்ணிடணும். அப்போ அது அந்த எல்லா எக்ஸ்ஆரையும் சம் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த இதை பார்த்தாலே சொல்லிடலாம். ஸோ என்னன்னா, ஸோ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா the XR total of an array is defined as a bit by XR of all the elements. அதெல்லாம் சொல்லியாச்சு. இதை XRன்னு சொல்லியாச்சு. given an array return the sum ofனா ஆட் பண்ணணும். ஓகேவா? என்னத்தை ஆட் பண்ணணும்? XR totals of every subset. நிறைய சப்செட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணிடணும். இப்போ 2 5 ஒரு சப்செட்னா 2வையும் 5யும் எக்ஸ்ஆர் பண்ணிடணும், அது ஒரு சப்செட்டா. அது மாதிரி எல்லா சப்செட்டோட எக்ஸ்ஆரையும் என்ன பண்ணணும், சம் பண்ணணும். சம் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணிடணும், அவ்வளோதான். You know what is a subset? Subsetன்றது just by deleting any element you getting any number, right? A empty set is also a subset. Okay, so அவ்வளோதான். அப்படி இதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேக் ட்ராக்கிங் மெத்தடில் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த சப்செட். ஓகே, சப்செட் கண்டுபிடிச்சிட்டு அந்த சப்செட் எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ எல்லா எக்ஸ்ஆரையும் என்ன பண்ணணும், நீ ஆட் பண்ணி அப்படியே மேலே ரிட்டர்ன் பண்ணு, எல்லா எக்ஸ்ஆரையும் ஆட் பண்ணிட்டே வரணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீ முதல்ல சப்செட் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? இப்போ 2 5 6 இருக்கு, ரைட்டா? அதுக்கு சப்செட் எப்படி கண்டுபிடிப்ப? ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஃபர்ஸ்ட் எம்டி 0 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 2வை சூஸ் பண்ணலாம், 2வை சூஸ் பண்ணாமல் போகலாம், கரெக்டா? அப்புறம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஐ சூஸ் பண்ணலாம், 5ஐ சூஸ் பண்ணாமல் போகலாம். அடுத்து 6ஐ சூஸ் பண்ணலாம், 6ஐ சூஸ் பண்ணாமல் போகலாம். இந்த இடத்துல 6ஐ சூஸ் பண்ணலாம், 6ஐ சூஸ் பண்ணாமல் போகலாம். அதே தானே வரும் போன வாட்டி பண்ணது, ரைட்டா? ஸோ இந்த எண்டில் வருதுல்ல, நீ இப்போ ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போது என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை எக்ஸ்ஆர் பண்ணிட்டே வா, கரெக்டா? இங்கே முடிச்ச உடனே இங்கே என்ன வேல்யூ எக்ஸ்ஆர் ஆச்சோ அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிடு. இவன் என்ன பண்ண போகிறான், திருப்பி இதை கால் பண்ண போகிறான், கரெக்டா? இங்கே என்ன எக்ஸ்ஆர் ஆச்சோ இங்கே வருது இல்லை. ஸோ இங்கே எக்ஸ்ஆர் ஆன வேல்யூ இருக்குல்ல, ஓகே, இங்கே ரிட்டர்ன் ஆகி இங்கே வருது. அப்புறம் இதை கால் பண்ணுற, இந்த ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிடு, அவ்வளோதான் ஃபைனலாக. அப்போ இப்போ இங்கே என்ன கிடைக்குது, இது ரெண்டு வேல்யூட அடிஷன் இங்கே கிடைக்குது. அதேமாதிரி இந்த ரெண்டு வேல்யூட அடிஷன் இங்கே கிடைக்குது, இந்த ரெண்டு வேல்யூட அடிஷன் இந்த, அப்போ இந்த ஹோல் சம்மும் இங்கே கிடைக்குது. அப்போ ஹோல் சப்செட்டோடைய எல்லா சப்செட்டோட எக்ஸ்ஆர் சம் இங்கே கிடச்சிரும். அதே மாதிரி தான் இங்கே இந்த லெஃப்ட் சைட் 2வை சூஸ் பண்ணாமல் வருது பார்த்தியா, இந்த ஹோல் எக்ஸ்ஆருடைய சம் இங்கே கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி மேலே கொடுத்துரு, அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போ, சிம்பிள், கரெக்ட்? ஓகே, இப்போ இது எப்படி கோட் பண்ணலாம்? ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ரைட் அ செப்பரேட் ஃபங்க்ஷன். அதை வந்து நான் ஜஸ்ட் இட் ரிட்டர்ன்ஸ் அ சம் ஆஃப் ஆல், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன வேணும்னா ஐ கால் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், டிஎஃப்எஸ். ஏன்னா நீங்கள் டெப்த்தாக தான் போகிறோம், ஓகேவா? இதுக்கு வந்து அந்த அந்த அரேவை பாஸ் பண்ணுறோம், அப்புறம் இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறோம், அப்புறம் டோட்டல் வேல்யூ எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூ இருக்குல்ல, அதை பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு when I call this, right, இண்டெக்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணிட்டே வரணும், கரெக்டா? ஓகே, இந்த இடத்துல இண்டெக்ஸ் 0, ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது இண்டெக்ஸ் 0. ஸோ அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது இண்டெக்ஸ் 1ஆக இருக்கணும். என்ன வேல்யூ வருதோ அந்த அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ வருதோ அதை நான் எக்ஸ்ஆர் பண்ணிக்கணும் டோட்டலோட. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஐ எம் காலிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்னதுன்னா, அதே அரே தான், அரேவை மாற்ற போகிறது கிடையாது. இண்டெக்ஸ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகணும், இண்டெக்ஸ் +1. அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அந்த டோட்டல் வேல்யூ இருக்கோ அது கூட நான் என்ன பண்ணும், கரண்ட் வேல்யூ இருக்குல்ல, அதை நான் எக்ஸ்ஆர் பண்ணிக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ 0வா, அப்போ 2 எக்ஸ்ஆர் ஆகிடுமா, ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறியா, அடுத்து என்ன வரும், ஐ ப்ளஸ் 1 5 எக்ஸ்ஆர் ஆகிடுமா, அப்புறம் இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறியா 6 எக்ஸ்ஆர் ஆகிடுமா. இப்போ ஐ வேல்யூ என்ன இருக்கும் இந்த இடத்துல 3 இருக்குமா, அந்த இடத்துல நீ பிரேக் பண்ணுமா. அப்போ என்ன பண்ணுற, அதான் உன் பேஸ் கண்டிஷன். இஃப் I is equal to array dot length, அப்போ இதுதான் உன்னுடைய பேஸ் கண்டிஷன். கரெக்ட், ரைட். இதான் பேஸ் கண்டிஷன். இந்த இடத்துல என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும், இப்போ எல்லாம் வந்துருச்சா, இந்த இடத்துக்கு என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும், you have to return all the XR value, correct? Right. So you just need to return the total. அந்த XR value இங்க ரிட்டர்ன் பண்ணிட்ட. அப்ப இங்க ரிட்டர்ன் பண்ண இங்க தான வரும். ஓகே, இத வந்து லெஃப்ட் சம்னு வெச்சுக்கலாமா. ஓகேவா. சோ இங்க ரிட்டர்ன் பண்ணிட்ட. இங்க ஐ வேல்யூ என்ன 2 தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணோம், you have to call right side. ரைட் சைடு கால் பண்ணும்போது இந்த வேல்யூவை நீ எக்ஸ்ஆர் பண்ணக்கூடாது, ரைட்டா. அப்போ இன்ட் ரைட் சைட் சம் இஸ் ஈக்குவல் என்னதுன்னா டிஎஃப்எஸ், அதே ஏஆர்ஆர், அதே ஐ ப்ளஸ் 1 தான். ஆனால் என்னன்னா இந்த இடத்துல அந்த எக்ஸ்ஆர் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டோட்டல், அவ்வளோதான், ரைட்டா. இது ரைட் சைட் சம். இப்போ என்ன பண்ணிட்ட, 1 2 5 6 இந்த சைடு ஆட் பண்ணிட்டேன், கரெக்டா. இதில் திருப்பி பண்ணி 2 5 6 ஆட் பண்ணி 2 ரிட்டர்ன் பண்ணிட்டேன், டோட்டல் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 5 6 ஓட எக்ஸ்ஆர் எல்எஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ற, இங்கிருந்து ரிட்டர்ன் பண்ணி இங்கே வந்தோன்னா ரைட் சைடு கால் பண்ண. அப்போ நீ அதே இந்த 1 5க்கு என்ன இருக்குதோ 2க்கும் 5க்கும் என்ன இருக்குதோ அதோட எக்ஸ்ஆர் மட்டும் தான் இருக்கும் இப்போ ஆர்எஸ்ல. அது கால் பண்ணிப்போ ஆர்எஸ்ல இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணோம், இதையும் ஆட் பண்ணி அதை இங்கிருந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டா. So from here you have to return LS plus RS. Left side sum இது XR, right side sum. ஓகேவா. இந்த இது 256 plus இது அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே ரிட்டர்ன் ஆன உடனே இது எங்கேருந்து கால் பண்ணி, இங்கே தானே கால் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ரைட் சைடு போயிட்டு அது நடக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டாக இது டோட்டல் லெஃப்ட் சைட் சமோ, இது ரைட் சைட் சமோ, இது இங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த லெஃப்ட் முடிச்சு இந்த ரைட் முடிச்சு இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி ஃபைனலாக அங்கே இது ரிட்டர்ன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம இங்கேருந்து கால் பண்ணணும். இங்கேருந்து கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், we need to just call the DFS, அதே அரேவை பாஸ் பண்ணு, இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, டோட்டலும் 0 தான். இங்கே என்ன வருதோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. இது எல்லாத்தையும் சம் பண்ணி கொடுத்துருவோம், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். Right, let's see if it works or not. Oh, 100%. Okay, so இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா 256. அப்போ 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை சப்செட்ஸ் இருக்கும், 2 power 3, 8 சப்செட்ஸ் இருக்கும். அப்போ உன டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லா வாட்டியும் 2 power n is the time complexity. Space complexity is the recursive stack, which is height of the tree, which is order of n. ஓகே, இதே வந்து நம்ம இப்போ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் கால் தான் நடக்குது இங்கே, கரெக்டாக. ஸோ அதை அப்படியே இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ, இதுவும் 0 இதுவும் 0. அப்போ என்ன பண்ணுறோம், ஐ ப்ளஸ் 1 நம்ம டோட்டலோட ஏஆர் ஆஃப் ஐயை எக்ஸ்ஆர் பண்ணுறோம். இப்போ என்னது 2, இப்போ டோட்டலோட 2 எக்ஸ்ஆர் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஐ ப்ளஸ் 1னா இங்கே 1 வரும், இங்கே 2 எக்ஸ்ஆர் ஆகிடுச்சு. திருப்பி இங்கே வருதா, இங்கே ஐ ப்ளஸ் 1 பண்ணுறோமா, இப்போ இங்கே ஐ வேல்யூ என்ன, ஏஆர் ஆஃப் ஐ பண்ணினா 5 எக்ஸ்ஆர் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 2 எக்ஸ்ஆர் ஆகிடுச்சு, 5 எக்ஸ்ஆர் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 2 எக்ஸ்ஆர் 5 இருக்கும், இங்கே ஐ ப்ளஸ் 1னா என்ன இருக்கும், 2 இருக்கும், ரைட். இங்கே வரும்போது ஐ வேல்யூ 2னா 6 எக்ஸ்ஆர் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 2 5 6 மூணுமே எக்ஸ்ஆர் ஆகிருக்கும். ஐயோட வேல்யூ 3 வந்து லென்த்துக்கு ஈக்குவல்.
அப்போ டோட்டல் ரிட்டர்ன் பண்ணுற டோட்டல் என்னது எல்லாத்தோட எக்ஸார் அது அப்படியே எங்கே ரிட்டர்ன் ஆகும் எங்கேருந்து கால் பண்ண இங்கே தானே கால் பண்ண அப்போ இங்கே தானே ரிட்டர்ன் ஆகும் அப்போ எல்எஸ்ல என்ன அஃபெக்ட் என்ன வந்துடும் 2 5 6 இது வந்துடும் கரெக்டா இந்த இடத்துல என்ன பண்ணுற i+1 பண்ணுற i என்ன 3 +1 இங்கே வருது இப்போ டோட்டல் மட்டும் தான் கால் பண்ணுற அப்போ 6 எக்ஸார் ஆகாது டோட்டல் என்ன இருக்குது 2 5 எக்ஸார் மட்டும் தான் இருக்குது அப்போ இந்த வாட்டி 2 5 எக்ஸார் மட்டும் தான் வரும் கரெக்டா இப்போ 2 5 எக்ஸார் இருந்துச்சா இப்போ டோட்டல் என்ன வரும் 2 5 எக்ஸார் மட்டும் இங்கே வருமா இப்போ எல்எஸ்ல 2 5 எக்ஸார் இதில் என்ன பண்ணுற 2 5 6 எக்ஸார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணுற இங்கேருந்து கால் பண்ண இங்கேருந்து தானே கால் பண்ண ஸோ இங்கே கால் பண்ணிட்டேன் இப்போ இங்கே என்ன இருக்குது இப்போ எல்எஸ்ல 2 5 6 இது எக்ஸ்ஆர் வச்சுங்க ப்ளஸ் 2 5 எக்ஸ்ஆர் இது ரெண்டு எல்எஸ்ல இருக்கா ரைட் அப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ யூ ஆர் காலிங் ஃபார் ரைட் இப்போ இதை அழிச்சிருவோம் ஒரு நிமிஷம் இருங்க இந்த பாட்டை இப்போ அழிச்சிருவோம் ரைட் இப்போ ஐ வேல்யூ என்ன 1 இப்போ இந்த இடத்துல இருக்குதா இங்கே தான் ரிட்டர்ன் ஆயிடுச்சா இப்போ எல்எஸ்ல என்ன இருக்குது இது ரெண்டுத்தோட சம் இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் i+1 i என்னது 1 i+1 2 இப்போ டோட்டல் என்ன இருக்கு இது எல்எஸ்ல வந்துருச்சு கரெக்டா இந்த இடத்துல டோட்டல் என்ன இருக்கு 2 மட்டும் தான் இருக்கு ஸோ 2 மட்டும் தான் பாஸ் பண்ற அப்போ இங்கே என்ன வருது 3 இப்போ ஏஆர் ஆஃப் 2 இருக்குல்ல ஏஆர் ஆஃப் 2 என்ன 6 அப்போ 2 6 மட்டும் வருமா இந்த இடத்துல 2 வந்து 2 6 மட்டும் வருமா அப்போ என்ன ஆகுது இங்கே வந்து டோட்டலாக இப்போ ரிட்டர்ன் ஆகுதா எது ரிட்டர்ன் ஆகும் 2 6 ரிட்டர்ன் ஆகுதா இப்போ 2 6 மட்டும் எல்எஸ்க்கு போயிடுச்சா அப்புறம் i+1 என்ன 3 இந்த இடத்துல டோட்டல் மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன் டோட்டல் என்ன இந்த இடத்துல 2 அப்போ 2 மட்டும் தான் வருது அப்போ இங்கே 2 மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும் இங்கே 2 போயிடுச்சா அப்போ 2 6 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற ஆட் பண்ணி எங்கே ரிட்டர்ன் பண்ணுற இங்கிருந்து தானே கால் பண்ண இங்கே ரிட்டர்ன் பண்ணுற இங்கே என்ன வரும் 2 6 அப்புறம் 2 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற அதாவது இது ஸோ கம்ப்ளீட் இது ஆட் ஆகி இங்கே ரிட்டர்ன் ஆகிடும் இப்போ இந்த எல்எஸ்ல என்ன இருக்குது 2 5 6 2 5 2 6 2 அந்த 2 இருக்கிற எல்லா சப்ஸ்டிட்யூட் இப்போ இங்கே வந்துருச்சு எல்எஸ்க்கு இப்போ ஐ என்ன 1 இப்போ i+1 என்ன 2 இப்போ திருப்பி அழிப்போம் எல்லாத்தையும் அழிச்சு இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு கரெக்டா ஓகே 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 இப்போ இந்த இடத்துல என்னடா வந்துச்சு 2 5 6 2 5 6 2 5 2 6 2 இது எல்லாமே எல்எஸ்க்கு வந்துருச்சு 2 இப்போ ரைட் சைடில் யூ ஆர் காலிங் ரைட் சைடு இப்போ i+1 என்ன ஐ வேல்யூ என்ன இங்கே 0 i+1 1 டோட்டல் அப்படியே கால் பண்ணுற டோட்டல் என்ன 0 ரைட்டா இந்த இடத்துல என்ன வருது டோட்டலோட ஏஆர் ஆஃப் ஐ என்ன 5 இப்போ 5 மட்டும் எக்ஸ்ஆர் பண்ணுற இந்த இடத்துல என்ன வருது i+1 2 5 மட்டும் வருது இங்கே வந்து என்ன கால் ஆகும் 3 5 கூட என்ன பண்ணுற 5 6 எக்ஸ்ஆர் பண்ணுற 5 6 இங்கே வருமா அப்போ ரிட்டர்ன் டோட்டல் ரொம்ப என்ன ஆகும் 5 6 இங்கே அசைன் ஆகிடுமா எல்எஸ்க்கு அதுக்கப்புறம் i+1 3 வருது 5 மட்டும் பாஸ் பண்ணுற 5 மட்டும் போய் 5 அசைன் ஆகிடுமா இப்போ 5 and 6 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணுற ஸோ இப்போ எல்எஸ்ல என்ன வந்துருச்சு 5 and 6 அப்புறம் 5 வந்துருச்சு இப்போ i+1 என்ன 2 வருமா இப்போ டோட்டல் என்ன பாஸ் ஆகுது 0 பாஸ் ஆகுமா ரைட் இந்த இடத்துல ஏஆர் ஆஃப் 2 என்ன 6 மட்டும் ஆட் ஆகுமா அப்போ இங்கே வந்து 6 மட்டும் மேலே ரிட்டர்ன் ஆகுமா அப்போ எல்எஸ்ல 6 மட்டும் வந்துருச்சா அடுத்த வாட்டி 3 போடும்போது டோட்டல் மட்டும் தான் பாஸ் பண்ண டோட்டல் என்ன 0 மட்டும் வருதா அப்போ 6 0 தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணுற அப்போ இங்கே 6ம் 0வும் இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணுற அப்போ இங்கே என்ன வரும் 5 6 5
6 0 இது வந்துச்சா இந்த ரெண்டுத்தையும் அப்ப இது LS இது RS இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலா இங்க ரிட்டர்ன் ஆகும் அது வெளியே போய்டும் okay this is how the complete thing works